ரொம்ப வீக்காக இருக்குது. பேங்க் நிஃப்டி 180 பாயிண்ட் அப்பு. கோல்டு 6680 ஃப்ளாட்டாக இருக்குது. ஏஷியன் இண்டைசஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு. நிக்கி 2.3% ட்ராப் ஆகிருக்கு. வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, யாரெல்லாம் ஜப்பானில் பார்க்குறீங்களோ. ஸோ எண்ணு வீக்காக இருக்குது. இப்போ வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா கோல்டு வாங்குறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. 4 மாசமா அவங்க கோல்டு வாங்கலை. கச்சா எண்ணெய் விலை $68 கீழே இறங்கிடுச்சு. இன்னைக்கு லைட்டாக ஏறி இருக்கு, 70 கூட போல. உங்கள் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் விலை இறங்கிடுச்சான்னு எட்டி பாருங்க. டீசல் விலை வெறிச்சான்னு இப்படி பாருங்க. எல்பிஜி சிலிண்டர் விலை இறங்கிச்சான்னு பாருங்க. இறங்கலைன்னா ஏன்னு யோசிச்சு பாருங்க. எஃப்எம்சிஜி வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் நல்லா சூப்பராக சேல்ஸ் ஆகும்னு இறங்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஜன்மாஷ்டமி முடிஞ்சிடுச்சு, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு. அதனால் இப்போ வந்து இந்த சீசன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து பார்லே வந்து ரோஸ்டட் சேவரிஸை ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரீட்டைல் வந்து இன்வென்ட்ரியை ஏற்றி இருக்கிறாங்க, டபுள் டிஜிட்டு. கார் மாதிரி ஆகாமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். கோகோ கோலா 24/7 ப்ராடக்ட் இருக்கும். எப்போ வேணால் எங்களை கூப்பிட்டு கேட்கலாம். பிஸ்லரி வந்து எவ்வளோ வேணால் வாட்டர், ஜோடா, கார்பனேட்டட்லாம் ரெடியாக வச்சுருக்கிறோம், நீங்கள் எப்போ கேட்டாலும் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இண்டிபெண்ட் பேனல் பண்ணி ஐஸ்கிரீம் பிஸ்னஸை எப்படி தனியாக கொண்டு போகிறது, அதை யாராவது வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கிங்க, அப்படி இல்லைன்னா அதை தனி என்டிட்டியாக லிஸ்ட் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இப்போ என்ன, செப்டம்பர் 6 ஒரு போர்டு மீட்டிங் நடந்தப்புறம் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதனால பொட்டன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தனியாக நாங்கள் எக்ஸாமின் பண்ண போகிறோங்கிறாங்க. பேசாமல் எவன்டையாவது வித்துடுறது பெட்டரு. அவங்களே தான் இந்த ஷூமேக்கர் சொல்லிட்டாரு, இந்தியாவில் வந்து நாங்கள் நம்பர் 1 இல்லாட்டாலும் பரவாயில்ல, ப்ரீமியம் எண்ட் ஆஃப் தி மார்க்கெட் மட்டும் பார்க்குறோன்னு. இந்த கம்பெனிக்கு நீங்கள் 56 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தரீங்க. இது எந்த ஒரு நியாயம்னு உங்களுக்கு தெரியல. இந்த நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு அதில் ஒரு இந்தியா ஜப்பான் ஃபண்டு இருக்குது. அவன் ஏத்தரில் 2022 ஸ்டாக் வாங்கியிருக்கான். கம்பல்சரிலி கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அதை இப்போ ஷேர்ஸாக மாற்றத்துக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு. ஏத்தர் வந்து யூனிகானாக மாறிடுச்சு. இதில் 40%க்கு மேலே ஸ்டேக்கு ஹீரோ மோட்டரில் இருக்கிறதுனால ஹீரோ மோட்டர் குப்புது நீங்க 1.5% ஏறிடுச்சு ஒரு வீக் மார்க்கெட்டில். அதனால வந்து நான் சொன்ன மாதிரி ஹீரோ மோட்டர் எப்படின்னா, அவங்களா புதுசாக ப்ராடக்ட் டெவலப் பண்ண மாட்டான், இதை டெஃபினட்டாக ஹீரோ விலைக்கு வாங்கிடுவான். ஸோ ஏத்தர் எனர்ஜி வந்து யூனிகான் ஆயிடுச்சு. 600 கோடி என்ஐஏஎஃப் வாங்கியிருக்காங்க, $71 மில்லியன். இந்தியாவில் மொபிலிட்டி செக்டரில் 4வது யூனிகான். ஓலாவெல்லாம் மாதிரி கிடையாது. ஓலா யூத்து 3.5 ஸ்டேஜுக்கு போயிடும். இது டெஃபினட்டாக ஓடும். ஸ்கூட்டர் ஓடிட்டுருக்கு, காஸ்ட்லி ஸ்கூட்டர். அண்ட் இல்லாட்டாலும் ஹீரோ விலைக்கு வாங்கிடுவான். இது வந்து ஏத்தரை பற்றி. ஓலா இருந்தால் இன்றைக்கும் ப்ராஃபிட்டில் இருக்குது, ஓடி போயிடுங்க. அடுத்தது மஹேந்திரா வந்து ஒரு புது கமர்ஷியல் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க 3 அக்டோபர். இது ஃபுல்லி எலக்ட்ரிக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து E0ன்னு பேர் வைப்போம், ஏன்னா 0 எமிஷனோட இருக்கும்னு. இது 4 வீலர்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4 வீலர் இருந்தால் ஏஸோட மோதத்துக்கு ரெடி ஆகிருக்கு. இந்தியாவில் வந்து சந்திரசேகர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, என் சந்திரசேகர். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்களோ இல்லையோன்னு தெரியாது, 2030க்குள்ளே டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் கார் டிவிஷனில் 30% எலக்ட்ரிக்காக போயிடும் சேல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 15% எலக்ட்ரிக்காக இருக்கோம்னு. அதனால நாங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாம விட மாட்டோம். இதில் ஐசி இன்ஜின்ஸில் ரெண்டும் போராடி நாங்கள் 30% ஆக்குவோம் நாங்கள். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸு. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் தனி கம்பெனி ஆகிடும். ஹைப்ரிட்டு கிடையாது டாடா மோட்டார்ஸில். ஹைப்ரிட் நாங்கள் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்கள் டெஸ்டினேஷன் எலக்ட்ரிக்கு, எவ்வளோ நாள் ஆனாலும் எலக்ட்ரிக் தான் ஃபைனல் டெஸ்டினேஷனு. அதனால் இப்போதைக்கு நாங்கள் ஹைப்ரிட்லாம் பண்ணுறதா இல்லை. ஐசிஇ, சிஎன்ஜி 2 குரூப்பு, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் டுவர்ட்ஸ் புஷ் பண்ணுவோம். சீப்பான கார்ஸ் பயங்கரமாக லான்ச் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆகிடுவீங்க. நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி கூட ஐசிஇ இன்ஜின்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கார்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்விக்கி என்ன சொல்கிறான்னா, இப்போ ஐபிஓ வரதுக்கு முன்னாடி ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி 33 கோடி ஆட்டையை போட்டாங்கிறான். இங்கே வந்து ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், டெலிவர் பண்ணுறவனை போட்டு புழிஞ்சு எடுத்து வேலைக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க 33 crores காணோம்னு. அதனால் இது வரைக்கும் லாஸ் வந்து 2350 crores லாஸ்ட் இயர். பட் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் 44%. ஐபிஓ போட்டு 10,000 கோடி வாங்க போகிறாங்கன்னா
இது Zomato ஐபிஓ மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் இப்போ எஸ்எம்இல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் ஆங்கர் இன்வெஸ்ட் ஆகுவாங்களாம். அதை வந்து அவங்க ஆங்கர் இன்வெஸ்டர் ஆகி நிறைய பணத்தை போட்டு எஸ்எம்இ ஐபிஓ யூஃபோரியாவை கொண்டு வருவாங்க. அதனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஆங்கர் இன்வெஸ்டர் பெருசாக பணத்தை போடுறதுனால லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். லிஸ்டிங்கில் விற்றவன்லாம் ப்ராஃபிட்டில் இருப்பான். ஆஹா இப்படி இருக்கேன்னு லிஸ்டான ஸ்டாக்கில் என்ட்ரானிங்கன்னா டப்புன்னு போட்டு காலியாகிடும். இப்போ வந்து எவ்வளோ எஸ்எம்இஸ் பப்ளிக் மார்க்கெட்டில் என்டர் பண்ண போகிறதான்னு தெரியல. ரீட்டைல் இன்வெஸ்டர் இதில் சக்கின் ஆகிடுவான்னு இப்போ ஒரு பயமாக இருக்குது. இவங்க வந்து ஒரு 3 ஊர்லேருந்து குஜராத் கம்பெனி வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எஸ்எம்இ ஸ்டாக்கில் வெரி லோ வால்யூம்ஸு பட் ஸ்டெடி ப்ரைஸ் இன்க்ரீசஸ். கம்பெனி வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கிடைக்கவே மாட்டேங்குது. பட் இப்போ வந்து அவங்களுக்கு 10 டைம்ஸ் தி ஒரிஜினல் அமௌண்ட்டு சாட்டு கிடச்சிருச்சு. அதாவது பேங்க் இந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கொலாட்டர் இல்லாமல். அந்த கம்பெனிக்கு 10 மடங்கு பணம் வந்திருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, குஜராத்தில் நடந்த கம்பெனி, நானா சொல்ல பேப்பரை போட சொல்லிடுறேன், 3 வருஷத்துக்கு ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸை திரும்பி எழுதி வாங்கிட்டாங்களாம். அந்த 3 வருஷம் அக்கௌண்ட்டை எழுதி எது மாதிரி ப்ரொஜெக்ஷன் வேணுமோ அது மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டான். அடுத்தது ஒரு செலக்ட் குரூப் ஆஃப் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து எண்ட் டு எண்ட் எல்லா சர்வீஸும் பண்ணிடுவாங்க. அவனுக்கு அதெல்லாம் ஃபீ கொடுத்துடணும். அவன் முன்னாடியே பணத்தை போட்டுருவான். அது அவன் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டே ஆஃப் தி ஐபிஓ தான் ஆங்கர் இன்வெஸ்டர் வரணும். ஆனால் அவன் ஃபஸ்ட்லேருந்து முன்னாடியிலேருந்து வந்துடும். இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கில் என்ன சொல்கிறாங்க, மர்ச்சன்ட் பேங்கர் தான் இதெல்லாம் பார்த்துக்கணுன்னு. மர்ச்சன்ட் பேங்கர் வேடிக்கை பார்ப்பான், ஆங்கர் இன்வெஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ மர்ச்சன்ட் பேங்கர் வந்து நேம் லெண்டிங் கொடுக்குறான் ஸோ தட் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுன்னு. ஆக்சுவலாக ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் Chittogar.com அப்படிங்கிற வெப்சைட்டில் ராஜஸ்தான் குளோபல் செக்யூரிட்டிஸுங்கிற ஒரு கம்பெனி 180 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 68 எஸ்எம்இ ஐபிஓவில். இது வரைக்கும் அவங்க 3000 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன் 2024 மட்டும் அவங்க 37 எஸ்எம்இ ஐபிஓவில் போட்டிருக்காங்க. அது எல்லாமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. இன்னும் ப்ராமினன்ட் ஃபண்ட் என்னெல்லாம்னா செயின்ட் கேபிட்டல் ஃபண்டு, என்ஏவி கேபிட்டல், இவங்கெல்லாம் எஸ்எம்இயில் ஐபிஓவில் போட்டு ஹெவி ரிட்டர்ன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸு அப்படின்னா பெரிய புரோக்கர்ஸ் 80% எஸ்எம்இ ஐபிஓ வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டடு. இது மாதிரி நியூஸ் வந்தோடனே எல்லாரும் அதில் தாவுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் மாட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்ளமில் இருக்குது. நான் இதே மாதிரி இருக்கும்போது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இந்த டாப் 100ல் வந்து 40 கம்பெனிஸ் எதெல்லாம் அண்டர் பர்ஃபார்மர்னு போட்டிருக்கிறோம். இந்த லிஸ்ட்டை நான் தரேன். இந்த டாப் 20ல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நிறைய ஸ்டாக்கு சீப்பாக வாங்கியிருப்போம். நம்ம வந்து கரெக்டாக லோவஸ்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணுவோம். இவன் என்ன பண்ணுறான்னா எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்பிட்ரி டேட்டு எடுத்துப்பான். ஆனால் சிலது பிஸ்னஸே காலி. அதாவது ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கார்ட்ஸு, உங்கள்கிட்ட ரொம்ப நாள் இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதானி டோட்டல் கேஸ், இந்த கம்பெனியை நான் இன்றைக்கும் வாங்குவேன் விப்ரோ. ஏன்னா அது வந்து 73% ஓன்டு பை ஒன் மேன். அதுதான் ப்ராப்ளம். பர்ஜர் பெயிண்ட்ஸு ஓவர் வேல்யூடு கம்பெனி. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸு, ஸ்ரீ சிமெண்ட். ஆனால் ஸ்ரீ சிமெண்ட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா கரெக்டான லோ பாயிண்டில் வாங்கியிருந்தா காசு பண்ணியிருக்கலாம். டிவிஸ் லேபு நம்ம லோவஸ்ட் பாயிண்ட்டை வாங்கி காசு பண்ணி கரெக்டாக வெள்ளை இன்றைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இன்றைக்கி டிவிஸ் லேபோட 52 வீக் ஹை. ஏஷியன் பெயிண்ட்ஸு பர்பச்சுவல் ப்ராப்ளம். தாபர், கோத்தக் மஹிந்திரா பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நம்ம வந்து லாபம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா என்றைக்கெல்லாம் லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கோ அதை வாங்குவோம். 1600 மேலே வாங்கணுமான்னு நிறைய பேர் கேட்டபோது இதை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். இந்துஸ்தான் யூனிலீவர். அடுத்தது நான் சொன்ன இன்ஃபோசிஸ் நம்ம 1300 வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறச்ச 600. 600லேருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2000 வந்துருச்சு. ஸோ இந்த பேப்பரில் போடுறதெல்லாம் எப்போதும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ருடென்ஷியல் லைஃபு, ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் என்னோட கணக்கு என்னென்னா, மேடம் வந்து 1.5 வருஷம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி மாற்றினதுலேருந்து நம்ம பெல்ட்டி அடிச்சிடணும்னு சொன்னேன். எல்என்டி மைண்ட்ரி, டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல். எல்என்டி மைண்ட்ரி வந்து ரொம்ப ஓவர் வேல்யூன்னு நம்ம பேசினதே கிடையாது. டெக் மஹேந்திரா நம்ம அகெயின் லோவஸ்ட் பாயிண்டில் வாங்கினதுனால நம்ம ஹைலி ப்ராஃபிட்டபிள். டாடா ஸ்டீல் நம்ம வந்து 800 rupees வரைக்கும் வாங்கினோம். அப்புறம் ஸ்பிளிட் ஆகிடுச்சு. 105, 110 வரைக்கும் வாங்கினோம். இன்றைக்கி 150 ரூபாயில் இருக்குது. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா சைனாவோட இம்போர்ட்ஸ் இதை படுத்துது. ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து இந்த பேப்பரில் போடுறத படிக்கிறதுல இதுதான் ப்ராப்ளம்னு. லோவஸ்ட் பாயிண்டில் எப்படி வாங்கணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும்.
இதில் நிறைய வைர ஊசியும் இருக்குது. இதனால தான் வைர ஊசிங்கிறேன். அடுத்த டாப் 20 பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி, நெஸ்லே இந்தியா, மேரிகோ, அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸு, இன்ஃபோ எட்ஜ், ஜேஎஸ்டபிள்யூ, பிடிலைட்டு, காட்ரேஜ் கன்சியூமர், ரிலையன்ஸு, இது எல்லாமே வைர ஊசி. இண்டஸ்இன் பேங்க் நம்ம லோவஸ்ட் பாயிண்ட்ல 300 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கி போட்டுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஏன் திரும்பி நடுவில் ஒரு நாளைக்கு பாருங்கன்னு ஏன்னு சொன்னேன்னா, அதில் ப்ரெஷர் வந்து 52 வீக் லோ கிட்ட போச்சு. ஏன் வைர ஊசி சொல்கிறேங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இப்போ இந்த ரெட்டி நம்ம வந்து இது 15% ஓவர் 1 இயர் வந்திருந்தாலும் லாஸ்ட் 3 இயர்ஸில் பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கலங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஹைலேருந்து கீழே விழுந்து அப்புறம் ஏறுது. நம்ம கரெக்டான டைமில் அதை லாச் ஆன் பண்ணிட்டோம். அல்ட்ராடெக் நம்ம டைரெக்டாக பண்ணவே இல்லை. நம்ம வந்து கேஸ்வாரம் மூலமாக வாங்கியிருந்தோம், நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஸோ வைர ஊசிங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த 2 பேஜ் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து சூப்பராக போகும். வைர ஊசினா என்ன, ஆப்பிள் ஆரஞ்சு ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது, ஆப்பிள் பழம் வேறு ஆரஞ்சு பழம் வேறு, அந்த ஆப்பிளாக பார்க்கணும், ஆரஞ்சாக பார்க்கணும்னு சொல்லி சண்டே அன்னைக்கு டீட்டெயில்டாக வினோட்டோட பேசியிருக்கேன். இன்னைக்கு இந்த 20 ஸ்டாக்கை அந்த வீடியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக தெரியும். கீழே லிங்க் போட சொல்கிறேன், இன்னொரு வாட்டி பாருங்கள். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வீக்காக இருக்குது, நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸும் வீக்காக இருக்குது. இதை கன்சிடர் பண்ணுங்கள். மனப்புறம் 200 கிராக் பண்ணணும்னு ஃபீலிங் இருந்ததுக்கு அடுத்தால கிராக் ஆகுமான்னு தெரியாது. கிராக் ஆச்சுன்னா அதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணலாம். இது மட்டும் இன்னைக்கு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இதுதான் செய்திகள். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோட